இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஐபிஎல் அணியான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தெலுங்கானா குற்றப்புலனாய்வுத்துறை 5 முக்கிய அதிகாரிகளை கைது செய்துள்ளது. இது இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைதுகள் ஹைதராபாத் கிரிக்கெட் நிர்வாகத்தில் நிலவும் சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இந்த சர்ச்சை 2025 ஐபிஎல் சீசனில் தொடங்கியது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாகக் குழுவிடம் முறையான புகார் அளித்தது. ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க அதிகாரிகள் மீது பிளாக்மெயில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. ஐபிஎல் விதிமுறைகளின்படி அனுமதிக்கப்பட்ட 500% ஒதுக்கீட்டிற்கு அப்பால் அதிகப்படியான இலவச டிக்கெட்டுகளை கோரியதாக எஸ்ஆர்ஹெச் குற்றம் சாட்டியது. இந்த கோரிக்கைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் ராஜீவ் காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் வேண்டுமென்றே செயல்பாட்டு இடையூறுகள் ஏற்படும் என அச்சுறுத்தியதாக எஸ்ஆர்ஹெச் தெரிவித்தது. இது அணியின் செயல்பாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. இந்த கட்டாயப்படுத்துதல் தொடர்ந்தால் தங்கள் சொந்த மைதான போட்டிகளை ஹைதராபாத்தில் இருந்து மாற்றுவது குறித்து பரிசீலிப்போம் என சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எச்சரித்தது. இந்த எச்சரிக்கை H.ca அதிகாரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியது. அணியின் இந்த உறுதியான நிலைப்பாடு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியது. இது கிரிக்கெட் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்தியது. குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தையும் மாநிலத்தின் விளையாட்டு நற்பெயருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் உணர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உடனடியாக உத்தரவிட்டார். ஒரு விரைவான மற்றும் முழுமையான விசாரணைக்கு அவர் உத்தரவிட்டார். மாநில குற்றப் புலனாய்வுத்துறை இந்த விசாரணையை மேற்கொண்டது. இந்த விசாரணை தற்போது பல கைதுகளில் முடிந்துள்ளது. இது அரசின் உறுதியான நடவடிக்கையை காட்டுகிறது. இந்த வழக்கில் முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். H.ca தலைவர் ஜெகன் மோகன் ராவ் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர். பொருளாளர் ஸ்ரீனிவாஸ் ராவ் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுனில் காந்தே ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். செயலாளர் ராஜேந்திர யாதவ் மற்றும் அவரது மனைவி கவிதா ஆகியோரும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகம், நிறுவன பிளாக்மெயில் மற்றும் நிதி முறைகேடுகள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். இந்த கைதுகள் H.ca-வின் செயல்பாட்டில் உள்ள அமைப்பு ரீதியான சிக்கல்களை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த குழப்பமான சூழ்நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அமைதியாக இருக்கவில்லை. பிசிசிஐக்கு அனுப்பிய முறையான தகவலில் H.ca-வின் தொடர்ச்சியான தந்திரங்கள் ஒத்துழைப்பு இல்லாதவை மட்டுமல்ல, நேரடி அச்சுறுத்தல்களாகவும் என்று குறிப்பிட்டது. இது தொடர்ந்தால் தங்கள் போட்டிகளை ஹைதராபாத்திலிருந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் தெரிவித்தது. அணியின் இந்த உறுதியான நிலைப்பாடு மாநில சங்கங்கள் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் செயல்படுவதை உறுதி செய்ய பிசிசிஐ தலையிட வேண்டிய பொறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய வாரியம் தற்போது நடந்து வரும் விசாரணையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இது இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமானதாகும். H.ca-வின் மூத்த அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பிசிசிஐ இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. ஹைதராபாத்தில் கிரிக்கெட் நிர்வாகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சம்பவம் நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் ஐபிஎல் அணிகளை மாநில சங்கங்கள் நடத்தும் விதம் குறித்து தீவிர கவலைகளை எழுப்புகிறது. இது இந்திய கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகும். இந்த விசாரணை வெளிவரும்போது நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பங்குதாரர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். இந்த வழக்கின் முடிவு இந்திய கிரிக்கெட்டில் களத்திற்கு வெளியே நடக்கும் முறைகேடுகள் எவ்வாறு கையாளப்படும் என்பதற்கு ஒரு முக்கியமான முன்னுதாரணத்தை அமைக்கும். இது கிரிக்கெட் நிர்வாகத்தில் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்த நிகழ்வுகள் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும்.